2014 மக்களவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு நடைபெற்றதாக நிபுணர் சையத் தெரிவித்திருந்தார். இதற்காக அவரை கைது செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அவர் மீது தற்போது புகார் அளித்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு நடைபெற்றதாக நிபுணர் சையத் சுஜா தெரிவித்திருந்தார். அவரை கைது செய்ய வேண்டி தேர்தல் ஆணையம் தற்போது அவர் மீது புகார் அளித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் சசிதரனிடம் கேட்கலாம். சசிதரன், இந்த வழக்கு குறித்த உங்களுடைய விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். லண்டனில் நேற்று ஹேக்கத்தான் என்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் அமெரிக்காவில் வசிக்கும் இந்திய வம்சாவளியிலான சையத் சுஜா என்பவர் அங்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்திருந்தார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இந்திய பத்திரிகையாளர் சங்கம் ஐரோப்பா என்ற அமைப்பு மூலம் அவர் நடத்தினார். இந்த பத்திரிகை சந்திப்புக்கு இந்தியாவிலிருந்து பல்வேறு கட்சிகளுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டிருந்தது. அந்த அழைப்பினை ஏற்று எந்த கட்சியும் அங்கு செல்லவில்லை. எனினும் காங்கிரஸ் தரப்பில் அங்கு கபில் சிபல் சென்றிருந்தார். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சையத் சுஜா பேசும்போது 2014 ஆண்டில் நடந்த தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு நடைபெற்றதாகவும் அதை அறிந்ததால் கோபிநாத் முண்டே என்ற மூத்த பாஜக தலைவர் கொலை செய்யப்பட்டதாகவும் அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டார். அது மட்டுமின்றி அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வடிவமைத்த குழுவில் தான் இடம்பெற்றிருந்ததாகவும் அதனால் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அமெரிக்காவிலோ வேறு எந்த இடத்தில் இருந்தபடியோ அதை ஹேக் செய்ய முடியும், அதிலிருந்து தகவலை திருட முடியும், மாற்றி அமைக்க முடியும் என புதிய ஒரு புகாரையும் அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டார். எனினும் இந்த தகவலை தேர்தல் ஆணையம் மறுத்தது. இது தவறான ஒரு பிரச்சாரம் என்றும் அவர்கள் விளக்கம் அளித்தனர். எனினும் இந்த விவகாரம் இந்தியாவில் பெரும் பரவல் ஏற்படுத்தியுள்ளது. மாயாவதி, திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாடி கட்சிகளை சேர்ந்தவர்கள் இம்முறை தேர்தல் ஆணையம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வைத்து தேர்தல் நடத்தக்கூடாது, தற்போது கூறப்பட்டுள்ள புகாரை குறித்து உரிய நடவடிக்கை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வரும் மக்களவைத் தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துக்கு பதிலாக பழைய வாக்குச்சீட்டு நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த குற்றச்சாட்டுகளை கடுமையாக மறுத்த தேர்தல் ஆணையம் தற்போது டெல்லி காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளது. சையத் சுஜா அவதூறாக தகவலை பரப்பியதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கூறி இந்த எஃப்ஐஆர் இந்த புகாரை டெல்லி காவல்துறையில் தேர்தல் ஆணையம் பதிவு செய்துள்ளது. அமலா, சசி, இந்த சையத் சுஜா 2014 வருடம் நடைபெற்ற இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். இதற்கு முன்பாக இவர் எங்கேனும் இந்த குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறாரா? அது குறித்த தகவல் ஏதாவது? இதுவரை சையத் சுஜா இந்தியாவில் பெரிதும் அறியப்பட்டதாக இல்லை. அவர் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் தயாரிக்கும் குழுவில் இடம்பெற்றிருந்ததாகவும் தகவலை வெளியிட்டுள்ளார். அது பற்றிய பின்னணிகளை இன்னும் நமக்கு சரிவர தெரியவில்லை. தற்போது டெல்லி காவல்துறையில் தேர்தல் ஆணையம் அணுகியுள்ளதால் அவர்கள் இது குறித்த விசாரணை விரிவாக தொடங்குவார்கள். அப்போது சையத் சுஜா குறித்த தகவல் வெளியே வரும். ஆனால் இதுவரை அவர் பற்றிய ஒரு பின்னணி எங்கும் இதுவரை வெளிவந்ததில்லை. அமலா, இதுவரை காவல்துறையினருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இந்த புகார் வந்ததை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து அவர்கள் டெல்லியிலிருந்து லண்டன் சென்று சையத் சுஜா விசாரணை மேற்கொள்ள வாய்ப்பு உள்ளது. அவரை இங்கு வரவழைத்து விசாரணை மேற்கொள்ளவும் வாய்ப்பு உள்ளது. அமலா, 2014 ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு நடைபெற்றதாக சையத் சுஜா என்பவர் தெரிவித்திருந்தார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தற்போது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்டோம். உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சசி.